இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு இது பார்த்தீங்கன்னா பணம் முறையாக இருக்கீங்களே, பொண்ணை கல்யாணம் பண்ணுற பணம் தானா இங்கேருந்து வந்துடும். நம்மளை முறைச்சி சோச்சி போனவன் லோல் அலைஞ்சி கடிச்சிட்டீங்களே, வயிற்று பொழுப்புக்கா ஜீரத்துக்கு அலைஞ்சி நியாயமாக அலைஞ்சிங்க ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மாறி போய் அதே முதல்ல எதிர்பார்த்து கம்பெனிலேருந்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை ஜாயின் பண்ண சொல்லி லெட்டர் வரும். இந்த உறவுக்காரங்க சொத்துக்கு சண்டை போட்டு அப்படி ஏமாற்றிட்டு போன சொன்னாங்களே, வேறு வழியிலன்னு சொல்லி சொட்டையே உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். பிரச்சனை சால்வ் ஆகி நீ ஏற்ற மாதிரி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வீடே அமைப்பு உங்களோட கையோடு வந்து சேரும். இத்தனை விஷயங்களையும் இப்படி நீங்கள் மொட்டையாக சொல்கிற மாதிரி சொல்கிற எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் விவரமாக என்னுடைய ஒவ்வொரு ராசிக்குள்ளே சொல்லியிருப்பேன். அன்பார்ந்த கடவுளொருட்டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம், அதாவது கிரகநிலை எப்படி இருக்கும் பார்க்கணும். நமக்கு சாதகமாக தான் இருக்குது. மார்ச் 15 ஏப்ரல் 13 வரை உள்ள காலம் தான் பங்குனி மாதம். இந்த மீனத்தில் பங்குனினால் சூரியன் இருப்பார், சனீஸ்வரர் பண்பார், கூடையே சுக்கராச்சாரியர் இருப்பார் மூணத்தில். அந்த மிதுனத்தில் குரு இருப்பார், வக்கரம் முறிவும். மாதம் பங்குனி 3ஆம் தேதி முடிஞ்சிடும். அந்த கும்பத்தில் பார்த்தோன்னா செவ்வாய் சனி ராகு இருப்பாங்க. அதே சிம்மத்தில் கேது இருப்பார். கேது நேராக மிதுன குருவை பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் மொத்தம் பிளாக் ஆகிருக்கும் எல்லாமே. செவ்வாய் புதன் சேர்ந்து ஒன்றா இருக்காங்களே கேட்காதீங்க, ராகு கூட இருக்கும். அதனால் இந்த ஒரு அமைப்பு ஏன் வச்சுருக்கேன்னா, கட்டுப்பாடு இல்லாத வரமுறை இல்லாத போயிடுச்சு சமுதாயத்தில், உலகம் எங்குமே. அதனால் இது மையமாக கொண்டு இந்த பூமியை கொண்டு தான் இந்த அஸ்ட்ராலஜி பண்ணிருக்கு. இந்த பகவான் இங்கே இருக்கிறதுனால எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் ஒன்றும் வராது, இப்படியே ஓட்டின்னு இருக்கும். சினிமாவில் வரக்கூடிய ட்ராமா மாதிரி போயின்னு இருக்கும். அவ்வளோதான். நமக்கு ஒரு 3 வேளை திங்கலாம், நல்லா தூங்கலாம், உழைக்கலாம், நமக்கு சௌரியமான வேலை கிடைக்கும். இப்படி தான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் எப்படா போகிறேன் பார்த்துட்டு இருக்காரு மேலே விட்டு. அந்த செவ்வாய் பின்னாடி போவார். அதுக்கு பிறகு புதன் ஒரு 5 நாள் இல்லை 5 நாள் தான் கேப்பு, 5 டேஸ் கேப் விட்டு புதனும் போயிடுவார். அதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரியர் அங்கேருந்து செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நேராக மேஷத்துக்கு போயிடுவார். இதுதான் ட்ராமா. அதிகமாக இடைவெளி இல்லாத குயிக் மூமெண்ட்டு. அது இருக்கும்போது இந்த புதனும் இல்லை மீன புதனும் மிதுன குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. இந்த சனீஸ்வரர் போய் அது குருவனுடைய பார்வை கிடைக்காது. நம்ம இதில் தான் இருக்கார். இந்த புதனும் குருவும் ராசி பரிந்து பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கிடைக்கும். சூரியன் சனி, சூரியன் புதன், சூரியன் சுக்கரன் இப்படிலாம் வந்திருக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி சூரியன் செவ்வாய் மீனத்தில் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி யோகங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு கொடுக்குறாரு, அவ்வளோதான். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பான சிம்மராசி நேயர்களே, பங்குனி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் மார்ச் பின்பகுதி ஏப்ரல் முன்பகுதி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விஷயம்னா மீனத்தில் வரக்கூடியது முக்கியமாக சூரியன் இருப்பார். சிம்மத்தினுடைய 8ஆம் வீடாச்சே. சிம்மத்திலிருந்து அங்கே மீனம் தெரியலதுக்காக தான் அங்கே போய் உட்காந்துருக்கார் சூரியன். அப்புறம் என்ன, சூரியனை வச்சு தான் எல்லாமே. அந்த வீடை வச்சு எல்லாம் சொல்கிறது அர்த்தம் இல்லாதது, புரியுங்களா? மாதம் மாறிண்டே இருக்கக்கூடியவர் அந்த வீடு சிம்மராசிக்கு 8ஆம் வீடாக இருக்கிறதுனால 8ஆம் வீடுன்னு அர்த்தம் இல்லை. 8ஆம் வீட்டில் உங்களுக்கு கெடுதல் பண்ணும் அவசியம் இல்லை. அங்கிருந்து பார்க்கும்போது 6ஆம் வீடாகிடுறது, முதலீடு ஸ்தானம். ஒன்றுமே இல்லைன்னு போது இருக்கணுன்றதுக்காக வேண்டி மறுபடியும் உண்டாகும். கடனோ குடனோ பொருளோ வாங்கி போடுறது ஆச்சுன்னு தானே. ஒன்று எக்ஸாஸ்ட் காலியாக எடுத்துன்னா உடனே அடுத்தது என்ன ஒன்றும் பண்ணுவோம் இல்லை. அதுதான் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார் சூரியன். அப்போ மறுபடியும் புனரபிமானம் புனர்ஜான மாதிரி அரசாங்கங்கள்லாம் ஒரு மாறுதல் அடையும். அரசாங்கங்கள் நம் நாட்டில் அது தனி ராஜாவாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைய மாற்றங்கள் நிறைய வரும். என்ன பண்ணாலும் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அங்கே தான் இருக்கிறீங்களா? இல்லை,
மாற்றங்கள் வரும். ஏன்னா அங்கே மாற்றங்கள் கொடுத்துட்டாரு, அப்போ இங்கே மாற்றம் வரதான் செய்யும். மற்ற இடத்தெல்லாம் மாற்றங்கள் கொடுத்து 0 ஆக்கிட்டார். இங்கே நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நிறைய சேஞ்சஸ் நிறைய வருது. அதுதான் சூரியனை உட்காந்துட்டு சூரியனோட சனீஸ்வரர் உட்காந்துருக்கார் பர்மனெண்ட்டாக. பாருங்களேன், உழைப்பாளி அவருடைய காலம்தான். இப்போது சனியினுடைய காலம்தான். இந்த வருஷம் இன்னுமே வர வருஷம் சனியினுடைய காலம்தான். அல்லங்க, உழைப்பவனுக்கு மட்டும்தான் வேலை. புத்தியாலும் சரி உடம்பாலும் சரி உழைக்கணும். இப்படியே சூசுவாய் பார்த்துனே வேடிக்கை போனோன்னா அவ்வளோதான், ஒதுக்கிடுவாங்க. அதான் பல தடவை சொல்லியிருக்கேன், மகர கும்பங்கள் தான் இனிமேல் நிற்கும். நம்ம மரியாதை கட்சின்னு நல்லா அவரோட சோறு கிடைக்கும். இவ்வளோ மூட்டை மூட்டையாக பணம் நாக்க வைக்க வேண்டியதான். வெளிநாட்டில் இவ்வளோ மூட்டை மூட்டையாக போனாருங்க, என்ன பிரச்சனை கேட்குறேன். $1,00,000 கொடுத்து ஒரு அரிசி மூட்டை வாங்குவான் அங்கே. அப்பவே இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சிம்மத்தினுடைய சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணாதி தான் குரு. அவர் லாபத்தில் உட்கார்ந்துருப்பார். அதே மாதிரி வக்கரம் முடிஞ்சிருவார். அதே மாதிரி இந்த லாபத்தனாதிபதி அஷ்டமத்தில் உட்கார்ந்துருப்பார். லாபத்தனாதிபதி யாருன்னா தனாதிபதி. தனாதிபதி ஜென்ம ராசிக்குள்ள சூரியனோட கூடு உட்கார்ந்துருப்பார். தனக்கூடு பார்த்தீங்களா? அதனால் இடம் பெயர்துனால இருக்கிற இடத்துக்கு எந்த இடத்துல போனால் என்ன, இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற எங்கே போனோம், எங்கே பெயர்னா என்ன? அந்த வீடு 8ஆம் வீடாக எடுத்து தோன்றதுனால 8ஆம் வீடுன்னு சொல்லி இல்லை. சூரியனும் சந்திரனும் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்ததுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. புரியுங்களா? அதனால் அந்த மாதிரி அமைப்பில் வரும்போது எப்போதுமே ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் வரணும். ராஜாக்களாகவே கடைசி வரை இருக்க முடியாது. ஒன்று அவனாக வெளியில் போனோம், இந்த வெளியேற்றப்படுவாரா, இல்லை மொத்தமாக காலி. அதுதான் இப்போ ஏற்பட்ட ஒரு நிலையில தான் எடுத்தா ஆக்ஷன், டூ ஆர் டை அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த மாதம் ஃபுல்லாக சிம்மத்துக்கு நடக்கும். பூர்வ புண்ணாதி குரு அவர் தான் 8ஆம் வீட்டு அதிபதி. அதனால் மறந்துருங்க, 8ஆம் வீடு ஸ்தானத்துன்னு சொல்லக்கூடிய மறந்துருங்க. அந்த மாதிரி உறுத்துமே அஷ்டமத்து சனி, இந்த மாதிரி மனசுலேருந்து எண்ணத்தை பயத்தை விட்டுருங்க. அதே மாதிரி அந்த குரு புதன் ஒரு ராசி பிறந்து பண்ணிப்பாங்க. குரு வக்கரம் முடிஞ்சு போய்டுறார். முக்கியமானவர் இந்த பூர்வ புண்ணியாதிபதி, களத்திரம் சனி, அப்புறம் பாக்யாதிபதி செவ்வாய். இதெல்லாம் முக்கியமான 3 பேர். புதன் புதன் லாபஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, ரொம்ப முக்கியம் அவர். புதன் சனி, அதே சமயத்தில் குரு தொடர்பு வரும். சுக்கராச்சாரியர் முக்கியம், கர்மஸ்தானாதிபதி. செவ்வாய் முக்கியமானது, செவ்வாய் தான் முக்கியம் சூரியனுக்கு. அதோட முக்கியம் சனீஸ்வரன் தான். யாருக்காவது தெரியுமா? சனீஸ்வரன் பகையாச்சுங்க. சுகமான வாழ்க்கைக்கும் உழைப்புக்கும் பகை. சுகமான வாழ்க்கை போகும்போது உழைப்பு 0ஆகிடுறது. சரீரம் கெட்டுப்படும், நோய் எல்லாம் நாசமாக போடும், வாழ்க்கையே ஃபெயிலியர். சுகமான வாழ்க்கை போகும்போது சோம்பேறித்தனம் வந்துடும், ஸ்லக்கிஷ்னஸ் அது வந்துடும். அப்புறம் அப்படியே புத்தி உடம்பு பாழாயிடும். அதே சமயத்தில் லக்ஸுரி லைஃப் போயிடும். அதே சனி உழைப்பாளிக்கு லக்ஸுரி லைஃபே தேவையில்லை, எப்போதும் சுகம். சரீரத்தில் நோயெல்லாம் ஓடிவிடும், விட்ட வர்றது வந்தாலும் தொடச்சி போட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் மல்டிநேஷ்னல் ஹாஸ்பிட்டல்லாம் போய் உட்காந்து நாசம் பண்ணிட்டு சம்பாத்தியமே இல்லை, பார்த்து பண்ணி போகுது. அது வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ₹100 பண்ணி முடிக்க வேண்டியதை அவ்வளோ வந்தா. எப்படி இந்த ஆடம்பரம் இருப்பாங்க, இதில் ஹோட்டலுக்கு போனான்னா ஒரு காப்பி அப்போவே ₹100, இப்போ எவ்வளோ உணர்த்தும். அந்த மாதிரி நிலைமை இது. அது மாதிரி தான் அந்த ஒரு வாழ்க்கைக்கு இல்லை இப்போது. அங்கே 8ஆம் வீட்டு நடக்கிறதுக்கு விஷயமே வேறு உங்களுக்கு. அதனால் வரும்போது சேஞ்சு லைஃப்பில் பழங்கள் ட்ரெண்டு சேஞ்சஸ் மாறுதல் வரும், இடமாற்றங்கள் வரும், இல்லை போஸ்ட்டு இன்னும் மேலே போகும், அல்லது இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் வரும், அது வரும், அது வேறு ஜாப் வரும்.
உன் பொசிஷன் வேறு மாறி போகும், நல்லா இருக்குது. அல்லது வியாபாரத்தில் பல விதங்களில் மாற்றங்கள் வரும், பார்ட்னர்ஸ் எல்லாம் நிறைய மாறுவாங்க, புது பார்ட்னர்லாம் வருவாங்க, சொந்தமாக நீங்கள் வீட்டுக்கு தனியாக வேறு பார்ட்னர் செய்வீங்க, பல மல்டிபிள் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் மெயின்டைன் பண்ணுவீங்க. இவ்வளவோ இருக்குது. உலக அளவில் பெரிய அளவுக்கு கொண்டுனா அந்த அளவுக்கு வியாபாரத்தை பெருகணமாக இத்துணூண்டு முதல் போட்டு, ஐயோ இதுவே கடன் நிறைய இருக்குது. விவசாயத்தில் போட்டோன்னா அவ்வளோ பணம் போட்டு அவ்வளோ போச்சு பாழாது அப்படின்னு அந்த மாதிரி காலம் மாறி போச்சு. ஃபார்மிங் ஒர்க் பண்ணணும், மல்டிப்புளாக போட்டு டிசைன் பண்ணணும். தன்னலமாக ஒரே நெல்லை பற்றி போட்டிருக்க கூடாது. அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபார்மிங் ஒர்க்ஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும். கால்நடை ஜீவன் சம்மந்தப்பட்டது என்னெல்லாமா இருக்குது, வேளாண்மை என்ன இருக்குது, வேளாண் துறை என்னென்ன உண்டு. நம்ம ஊரில் வேளாண் துறை மூலம்தான் பணக்காரனாக முடியும். இந்த வெள்ளாமை விளைஞ்சதுன்னா போதும். அது அந்த மாதிரி இந்த வெளிநாட்டில் மண் மட்டமான நாங்கள் ஒன்றும் விளையாது, ராட்சச பூமி. அதனால் அவங்களுக்கு கெமிக்கல்ஸ் ரசாயன உரங்களை போட்டு பந்தா பண்ணி விற்று அதை சாப்பிட்டு ஏமாந்து போனோம். நம்ம அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கிட்டு. இங்கே இயற்கை உரங்களை போட்டு பண்ணினாலே கம்போஸ்ட் அது பிரகாரம் பிரமாதமாக இருக்கும். என்ன ஈல்டு கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இங்கே நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி அதனால் துணுண்டு ஏமாற்றி துணுண்டு வாங்கி கொள்ளாடிச்சுட்டு இருக்கால அந்த பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து இன்னும் அப்படி தான் இருக்குது. இனிமையாவது விழிப்புணர்ச்சியோடு செயல்படும் போது உங்களுக்கு நல்லா சம்பாதிங்க. நெட்ஒர்க் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இருக்குது, இங்கேயும் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். நல்லா சம்பாதிக்கலாம். டீம் ஒர்க்கு ஆட்கள் நல்லபடியாக பண்ணி சம்பாதிச்சிங்க. தைரியமாக இறங்கலாம், கோதாவில் இறங்கலாம். வியாபாரம் நஷ்டமாகாது, புரியல, பிரமாதம் போகும், எதுவுமே போகும். இந்த ரியல் எஸ்டேட் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகாது. அது ஒன்று தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஆல்டர்னேட்டிவ் எவ்வளவோ இருக்குது, அது பண்ணிக்கலாம். நீங்கள் பராமரிப்பு வீடு அதில் அந்த மாதிரி சம்பாதிச்சிக்கலாம். இதுக்கு சொல்கிறேன்னா கிராமாந்தரங்கள்லாம் எப்போதுமே தயவுசெய்து கிராமம் மாதிரியே இருக்கட்டும். மல்டிப்பிள் இன்வெஸ்ட் பண்ணி வீடு பங்களா பந்தாங்கத்தெல்லாம் கொண்டு ஃப்ளாட்லாம் கொண்டு வராதிங்க. விளைநிலத்தை நல்லா பொண்ணாகலாம். தரிசு நிலமாக போட்டுறாதீங்க. அது 4 காசு சம்பாதிக்கிறது பகை பயன்படுத்தல். நெல் இல்லைன்னா மற்ற இதெல்லாம் கூட போட்டு காசு பணம் போய் சம்பாதிக்கலாம். அதுக்கு ஆட்கள் முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆசையாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க, அது உங்கள் சாமர்த்தியம். அதனால் எல்லா துறையில் முன்னேற்றம், வேளாண்மை துறையில் நம்ம முன்னேற்றம் அடைவோம். எதுக்கு ஹைலைட் பண்ணுறேன்னு கேட்குறேன்னா, ஏதோ பெரிய கம்பெனிகள்லாம் இதை சம்பாதிச்சு போய் 4 பெரிய எஸ்டேட் வாங்கன்னு நான் சொல்ல தெரியாது. எனக்கு ஏன் சொல்லலை, வேளாண் துறை நம்பர் 1 அந்த ப்ராடக்ட். அதேமாதிரி அலங்கார தொழில், டிசைனு, ஆடை, நற்று எல்லாமே இருக்கும். இதெல்லாம் உண்டோ அத்தனையும் உண்டு. அது சித்த வைத்தியம் கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, அது தவிர சித்த மருத்துவ பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மெடிசன்ஸில் நம்ம சித்த மருத்துவம் ஆயுர்வேதங்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். அந்த வெளி உலகத்தில் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு, சூடு பிடிச்சிடணுமே, கவலைப்பட வேண்டாம். அதுதான் நமக்கு வேண்டியது. டாக்டருக்கே ஒரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பணம் கொடுத்து செலவிக்குதுன்னா பர்பஸ் ஆஃப் லிவிங் என்ன, ஒன்றுமே இல்லையே. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு வர்றது, ஆல்டர்னேட்டிவ் புதுசாக நிலமோ அது பாழாகினா வருது. லைஃப் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆச்சே. இனிமையாவது புரிஞ்சுட்டு தகுந்த மாதிரி ஆக்டிவ் பண்ணோம். மருந்துக்கெல்லாம் அவ்வளோ கொடுக்கவே கூடாது. நம்ம ஊர் மருந்து நல்லா மருந்து பயத்துவாங்க. அதனால் வியாதியே வராது. வந்தால் வரத்துக்கு முன்னாடி சரி மருந்தெல்லாம் அந்த சாப்பாடு பொருளே அமிர்தமாகும். அதனால் அந்த சம்மந்தப்பட்ட சிம்மத்தினுடைய இதில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது நீங்களே பார்க்கலாம். சிம்மத்தினுடைய பூர்வ புண்ணாதி குரு அவரே தான் 8ஆம் வீட்டு அதிபதி. சிம்மத்தினுடைய 3ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா சுக்கராச்சாரியார், அவரே தான் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. அந்த 3க்கும் சம்பந்தப்பட்ட வரும்போது சுக்கரர் முதல்ல அவர் தான் சூரியனோடு இருப்பார், சனியோடு இருப்பார், சூரியனோடு இருப்பார். மாசே போயிட்டாங்க, 2 பேரும் போயிடுவாங்க. சனி சுக்கரன், அப்புறம் சூரியன் பங்குனி மாதம் வந்திருக்காரு. கடை எவ்வளோ இருக்க பாருங்க. மறைமுகஸ்தானத்தில் இருக்கும்போது பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அமைக்கி வாசிக்கும், விளம்பரம் பண்ணாத வாசித்து அப்படியே தூக்கி நிமித்தும். இது ஒன்றும் இல்லை, பிரமாதமாக இருக்கும். அதனால் மாறுதல்கள் பல உண்டு சிம்மராசி நேயர்களுக்கு. அந்த பல மாறுதல்கள் உங்களுடைய வளர்ச்சிக்குரிய மாறுதலாக இருக்கும். குடும்பத்திலையும் வளர்ச்சிக்குரிய அமைப்பில் வரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு வாரிசு நிச்சயம் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டாகியே தீரும். அதே மாதிரி திருமணமே இல்லை, கதை பண்ணிட்டு போகிற அப்படியே டார்ஜி பண்ணிட்டு திருமணம் ஆகும். இதெல்லாம்
இவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ணிருக்காரு பாருங்கள். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எதுவுமே நிதான போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நிதானம் போனால் இந்த காலத்தை முடிக்கிறது, அந்த டைம் மேல்மெண்ட் வேணும்ல, அதுக்கு இந்த மாதத்தில் எல்லாம் கிளியர் பண்ணிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையில் ஈடுபடணும் சொல்லி பிரார்த்திக்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.